ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஜனநாயகன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா தேர்தல் நாள் அப்படி சொல்லி காட்டிட்டு ஒரு கிராமத்தை காட்டுவாங்க. அந்த கிராமத்தில் யாருமே ஓட்டு போட போக மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே வந்து கேட்பாங்க, எதுக்கு யாருமே ஓட்டு போட போக மாட்டேங்கிங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஓட்டு போட போனாலே கையை வெட்டிடுறாங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சின்ன குழந்தைங்க கூட பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த ஆஃபீஸர் சொல்லுவாங்க, இப்போ பயம்னாலே எனக்கு ஒருத்தவங்களோட கதை தான் ஞாபகம் வரும், அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அதை கேட்டு நீங்கள் தைரியமாக ஓட்டு போட போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதில் என்ன நடக்கும்னா, ஒரு ஜெயிலுக்கு இது மாதிரி காட்டுவாங்க. அந்த ஜெயிலுக்கு வந்து 20 கைதிகளை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த 20 கைதிகளுமே வாலண்டியாக வந்து சரண்டர் ஆன மாதிரி தான் தெரியும். அப்போ வந்து அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் ஹை போலீஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கௌதம் வாசுதேவன் நடிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்பாங்க, சார் இப்போ 20 கைதிகள் வந்திருக்காங்க, அவங்கள எந்த பிளாக்ல விடலாம் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. உடனே நான் வெளியே இருக்கேன்ப்பா, கோட்டர்ஸில் வந்து வீடு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீ அவங்கள வந்து அட்மிஷன் பிளாக்ல வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு அந்த கான்ஸ்டபிள் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அந்த 20 பேரையும் அங்கே போய் விட்டுருவாங்க. உடனே அந்த மேலே ஹை போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு டவுட் வரும், அப்போ அட்மிஷன் பிளாக்ல வேறு யாராவது இருக்காங்களா, இவங்களை யாரும் கொல்ல வந்திருக்காங்களா மாதிரி ஒரு சந்தேகம் வருமா. உடனே அந்த அசிஸ்டன்ட் சொல்வார், ஆமாம் சார், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அங்கே தான் இருக்காங்க, அச்சோ அப்போ அவங்கள கொல்ல தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் வேகமாக கார் எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் தான் இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த போலீஸ் ஆஃபீஸர். அப்போ நீங்கள் பயப்படாதீங்க சார், அந்த கைதிகள் எல்லாருமே சி பிளாக்குள்ளே போயிட்டாங்க ஓடி, இப்போ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுமாங்களா. ஏன் சி பிளாக்ல போனால் என்ன அப்படின்னு மாதிரி அவர் கேட்பார். சி பிளாக்ல தான் நம்ம தளபதி வெற்றி கொண்டாண்டு இருக்காங்களா, அவர் பார்த்துப்பாரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா கைதிகள், அவங்க காட்டுவாங்க. அவங்க வந்து அந்த லோகநாதன், அந்த பிஸ்னஸ் மேன் ஒருத்தன், அவனை வெட்டுறதுக்காக அவங்க 20 பேர் வந்திருப்பாங்க. அவனை அடிக்க போகும்போது ஒரு தாத்தா வந்து தூங்கிட்டு இருப்பாரா, அவரை இடிச்சு விட்டு எழுப்பிவிட்டு போயிடுவாங்க. அப்பயும் அவனை போய் அடித்து அவனை கொல்ல போகும்போது நம்ம ஹீரோ இருக்காங்களா, அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த தாத்தாவை யாரோ எழுப்பி விட்டு போயிட்டீங்க, இந்த தாத்தாவை தூங்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விஜய். உடனே அதை கேட்டு ரவுடிஸ்லாம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா போயிடுடா அப்படின்னு மாதிரி மிரட்டுவாங்க. உடனே விஜய் அவங்க நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க. உடனே மற்ற ரவுடிஸ்லாம் பயந்துட்டு வந்து தாத்தா வந்து தூங்க வைப்பாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நிறையா ரவுடிஸ் இருப்பாங்களா, அவங்க வெளியே இருந்து வந்துட்டு, ஏன்டா இப்படிலாம் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, இந்த தாத்தாவையும் அடித்து போட்டுட்டு அவனையும் அடித்து போட்டுட்டு வர வேண்டியதான மாதிரி மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருவாங்களா, ஹீரோ வந்து மறுபடியும் எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுவான். அந்த சமயம் பார்த்து நம்ம கௌதம் அவங்க போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, அவங்க வந்து ஜெயிலுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த சண்டையெல்லாம் பார்த்தோன்னே அவனை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, மற்ற ரவுடிஸில் ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அதாவது ஜெயிலுக்குள்ளேயே சில கைதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே விஜயை வந்து அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை கேட்டு அந்த அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் சொல்லுவார், நம்ம தளபதியை யாராலையுமே அடிக்க முடியாது, ஏன்னா அவர் அடிக்கணும்னா இன்னும் சில சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து சில கைதிகள் இருக்காங்க, அவங்கள தாண்டி தான் போய் நம்ம ஹீரோவே தொட முடியும் அப்படின்னு மாதிரி பெருசாக சொல்லுவாங்க. உடனே அவருக்கு ஒன்றும் புரியாது. அதை கேட்டுட்டு இவரோட கேஸ் ஹிஸ்ட்ரி, எதுக்காக ஜெயிலுக்குள்ளே வந்தாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஃபைலை காட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபைலை பார்த்தோன்னே அவர் ரொம்ப பயந்துருவாங்க. இவங்க உள்ளே வரதுக்கு காரணமே அவங்க அம்மா தானா அப்படி மாதிரி ஷாக்காக கேட்பாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் சொல்லுவார். சொன்னோன்னே அவங்க அம்மா சீன் காட்டுவாங்க. அவங்க ஒரு ஊரில் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போ கடைசி காலத்தில் அவங்க பையனை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருப்பாங்களா, அதனால் மற்ற மக்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம எத்தனையோ தடவை பெயில் போட்டாச்சு, ஆனால் கோர்ட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்காங்க, என்ன பண்ணுறது, சரி மறுபடியும் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் வந்து இங்கே கேட்க வருவாங்க. நம்ம ஹீரோவை வந்து வெளியே விட முடியுமா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆஃபீஸர்ஸ் யாருமே அவர் வெளியே விடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஹையர் ஆஃபீஸர் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி தோணும், சரி நம்ம விஜயை வந்து நம்ம அலோவ் பண்ணுவோம் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம ஹீரோவை வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசி அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து விஜய் அவங்கள பார்த்தோன்னே இறந்துடுறாங்க. அடுத்து வந்து எப்பயும் போல் வந்து ஹீரோவை வந்து ஜெயிலில் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு அதே மாதிரி அந்த ஆஃபீஸருக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அந்த பாப்பாவோட பேர் விஜய். இப்போ விஜயும் நம்ம ஹீரோவும் நல்லா க்ளோஸ் ஆயிடுவாங்க. நல்லா விளாடுவாங்க, விளையாட்டு காட்டுவார். அப்போ வந்து விஜய் அவங்களுக்கு வந்து அம்மா இருக்காதா, அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பாங்க அந்த ஆஃபீஸர்கிட்ட, என்னாச்சு அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கலவரத்தில் வந்து இறந்துட்டாங்க, என்னோடய ஒய்ஃபு, அதுலேருந்து அவங்களுக்கு அப்போ ஆர்மி ட்ரெஸ் போட்ட மாதிரி பாப்பா ஃபோட்டோ இருக்குது, அழகாக இருக்குது, உங்கள் ட்ரீமான் மாதிரி விஜய் கேட்பாங்களா, இல்லை என் ஒய்ஃபுக்கு வந்து ஆர்மி ஆகணும்னு ஆசை, என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதால் அது அவளால் அந்த ஆர்மி வேலைக்கு போக முடியாமல் போயிடுச்சு, அதனால் அவள் ட்ரீமை வந்து அவள் பாப்பா வச்சு நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினச்சிருக்கு அப்படிம்பாங்களா. அப்படின்னா நம்ம விஜய் பாப்பா வந்து ஆர்மி ட்ரெஸ்ஸில் பார்க்கலான்னு மாதிரி விஜய் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த ஆஃபீஸர் சொல்லுவாங்க, அது நடக்காதுமாங்களா. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னொன்னே ஒரு கையில் ஒரு இது வச்சுருப்பாங்க ஃபைல் மாதிரி, அது தூக்கி கீழே போட்டோன்னே
அந்த பாப்பா வந்து ரொம்ப பயந்து ஒரு ஃபியர் மாதிரி அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி பண்ணும். உடனே அதை பார்த்தோன்னே விஜயும் ஷாக் ஆயிடுவாங்க. என்னாச்சு பாப்பாவுக்கு அப்படி மாதிரி கேட்பாங்களா. பாப்பா வந்து அவங்க அம்மா வந்து இறந்ததை வந்து நேராக பார்த்ததுலேருந்து, அதாவது அவங்க அம்மா வந்து ஒரு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருப்பாங்களா, அதை அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்ததால அதுலேருந்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதனால இந்த ஃபியர் ஃபோபியா மாதிரி அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, இதனால் அவங்களால ஆர்மிக்கு போக முடியாத மாதிரி சொல்லுவாங்களா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாப்பாவை நல்லா புலி மாதிரி தைரியமாக நம்ம மாற்றிடலாம் அப்படி மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. உடனே சிரிச்சுட்டு விட்டுருவாங்க. டெய்லி பாப்பா அவங்களுக்கு டெய்லி விஜய் மீட் பண்ணுவாங்களா. ஒரு நாள் அவங்க வர மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா. எங்கன்னு கேட்டோன்னே, இல்லை உன்னை யார் பெர்மிஷன் இல்லாமல் வெளியே கூட்டி போய் வந்ததுக்கார அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அடுத்து கோட்டஸையும் பிடுங்கிட்டாங்கன்னு மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோ வந்து ரொம்ப வருத்தப்படுவார். அதுக்கப்புறம் அந்த ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நிறைய கைதிகளை வந்து வெளியே விடுவாங்க. அதில் ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஹீரோவோட பேரையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. இதை வந்து நீ சொல்லிடு, அவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கைதிகளாக மக்கள் வெளியேற்றும் போது அவரும் வெளியே போயிடலாம், இது வந்து யாருக்கும் தெரியாமல் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவார், எனக்கா இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் நினைப்பாங்க. அந்த சைடு வந்து நம்ம வில்லனை காட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்காவில் வந்து அவங்கள வந்து ஒரு ஜெயிலில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு காப்பாற்றுறதுக்காக நிறைய மெம்பர்ஸ் வந்து அவரை காப்பாற்றி கூட்டு போவாங்க. அப்போ வந்து அவர் சொல்லுவார், அந்த பிரசிடென்ட் கிட்டேயே சேலஞ்ச் பண்ணுவார், என்னை யாராலும் தொட முடியாது, என்னை தொடர்னா நிறைய கூட்டத்தை தாண்டி தான் வரணும், என்னை யாராலும் அழிக்க முடியாத மாதிரி சவால் விடுவாங்க. அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் க்ரைம் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவர் அடிக்க யாருமே இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் ஹீரோவை காட்டுவாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோன்னே போய் அந்த போலீஸ் ஆஃபீஸரை தான் போய் பார்க்க போவாங்க, ஏன்னா நன்றி சொல்கிறதுக்காக. அப்போ வந்து அவங்க குட்டி பாப்பா வேறு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட விளாண்டிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ சரிங்க தளபதி, நாங்கள் வந்து வெளியே வேலை விஷயமா போகிறோம் அப்படி மாதிரி அவர் சொல்லுவார். உடனே நீ போப்பா, நான் அது வரை நான் விஜய் மாமா அவங்களோட இருக்கேன்னு அதை பாப்பா சொல்லும். உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் குழந்தைய வந்து நம்ம ஹீரோட்ட விட்டுட்டு வெளியே போவார். அவங்க போலீஸ் ஆஃபீஸரு வரும்போது அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருமா. ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துருவார். இப்போ வந்து குழந்தைக்கு யாருமே இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து குழந்தை கூடயே இருப்பாங்க, அதேமாதிரி குழந்தைய பார்த்துக்குவாங்க. இப்போ ஆர்மி ஆகணும் தானே அவங்களோட ட்ரீமு. குழந்தை எப்படியா ஆர்மிக்கு தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணவே பண்ணாது, சீட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படியே பெரிய பொண்ணாயிருவாங்க வருஷங்கள் ஒன்றொன்று. இப்போ வந்து அவங்க வந்து பெரிய பாப்பாவாயிருவாங்க. அவங்க பேர் விஜயா. இன்னும் ஹீரோ வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எதுவுமே சரியாக ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த விஜய் பாப்பா வந்து காலேஜில் ஒரு பையனை, கார்த்திக்னு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அதை லவ் பண்ணிவிட்டு ஒரு நாள் படத்துக்கு வரையான்னு அவனை கூப்பிடுவாங்க. அவன் வரலன்னு சொல்லிடுவான். அதனால் விஜயும் அவங்க ஃப்ரெண்டும் படத்துக்கு போவாங்க. ஸ்கூட்டியில் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து ஒரு ஜீப்பில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவர் வந்து அந்த விஜயை ஒரு மாதிரி தப்பான பார்வையில் பார்த்துட்டு அவரை மட்டும் காரில் கூட்டிகிட்டு போவாங்க. அவளுக்கு பயம் வந்தாலே ஒரு மாதிரி ஃபியர் மாதிரி ஒரு மாதிரி வந்துடும், மூச்சு ரொம்ப இழுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி பயந்துருவாங்களா. அதை பார்த்துட்டு அந்த போலீஸ்காரன், நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நம்ம இங்கே மட்டும் போயிட்டு வந்துடுவோம் மாதிரி, நம்ம படத்துக்கு நம்ம 2 பேர் மட்டும் போகலாம் அந்த மாதிரி பேசுவான். உடனே அவள் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்வாளா. உடனே எங்கள் சித்தாவுக்கு, அதாவது நம்ம விஜய் அவங்கள வந்து அவங்க சித்தப்பா இல்லை சித்தா அப்படி தான் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய்க்கு நியூஸ் வந்துடும். அதாவது ஃப்ரெண்டு கூட போனால் பார்த்தீங்களா, அவள் வந்து சொல்வான், இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் கோவம் வந்துட்டு ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ காண்டாக்ட் பண்ணிவிட்டு போலீஸ்கார்ட்ட சொல்லி கேட்பாங்க, இந்த மாதிரி நீ என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்க, எந்த தைரியத்தில் கூப்பிட்டு போன்னு சொல்லி மிரட்டுவாங்க. உடனே அதை கேட்டு அந்த போலீஸ்காரன் வந்து மதிக்கவே மாட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படியா, நான் என்னை பற்றி நீ விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லு அப்படி மாதிரி அவன் சொல்லிட்டு விஜய் ஹீரோ வச்சிருவார். உடனே இவன் யார்கிட்டையோ போய் கேட்பான், இந்த மாதிரி தளபதி வெற்றிகொண்டனா யாருன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் இது மாதிரி சீன் அப்போ காட்டுவாங்க. அதை கேட்டோன்னு அவன் அந்த அதிலே பயந்துருவான். உடனே பயந்துட்டு வேகமாக அவனுக்கு ஃபோனை போட்டு, மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க, பாப்பாவை நான் இப்போ கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு விஜய் அவங்கள வந்து காலில் விழுந்துட்டு நம்ம ஹீரோயின் விஜய் இருக்காங்களா அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. அதுமாதிரி விஜயோட ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா, அவங்களோட சித்தியாக தான் நம்ம ஹீரோயின் வந்து அறிமுகமாகறாங்க. அதுலேருந்து ஹீரோவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி லவ் ஆகிடும். அப்போ வந்து இப்போது ஆர்மி செலெக்ஷன் மாதிரி நடக்குமா, அதுக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்து அதாவது விஜய் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க, விஜய் வந்து சைன் போடுன்னு. அதுக்கு வந்து அவங்க போடவே மாட்டாங்க. உடனே அதுக்கு வந்து ஹீரோயினோட ஹெல்ப் கேட்பாங்க, இந்த மாதிரி விஜய் எப்படியாவது கையெழுத்து போட வச்சிரு, அப்படின்னா தான் அந்த ஆர்மி வந்து அவளோட ட்ரீம், அதாவது அவங்க அப்பா அம்மா ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண முடியுமாங்களா. சரி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவாள். ஹீரோயின் வந்து விஜய் கிட்ட பேசுவா, இந்த மாதிரி சைன் பண்ணு, அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னா. அவள் கேட்கவே மாட்டா, நான் வேணா அவங்க லவ்வுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறேன்
ஆனால் என்னால் சைன் பண்ண முடியாதுமாங்க. அதை கேட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ சைன் பண்ணிடு, அங்கே ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிடு, அப்போ தான் உன்னை ஃப்ரீயாக விடுவார் அப்படிம்பாங்களா. ஓகே, நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த விஜய் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்து வாங்கிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் வருவாங்க. அவங்க பேர் வந்து ரோஜா ரங்கசாமின்னு. அவங்க வந்து சிஎம்மாக ஒரு ஆப்போசிட் கட்சி மாதிரி இருப்பாங்க, அதாவது பொலிட்டிஷியனில் சிஎம் ஆகணும் தான் அவங்க எய்மாக இருக்கும். அப்போ வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை பேசிட்டு வருவாங்க, அதாவது நான் நிறையா நல்லா வந்திருக்கணும், ஆனால் மக்கள் எல்லாம் ரொம்ப தப்பாகவே ஓட்டு போகிறாங்க மாதிரி ஏதோ கருத்து பேசிட்டு வருவாங்க. அப்போ வந்து நம்ம திருட்டுத்தனை பண்ணாலும் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ அவங்க வயல்வெளியில் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அப்போ நிலக்கடலை செடி இருக்குமா, அதுலேருந்து நிலக்கடலை எடுத்துட்டா அப்படிம்பாங்களா. அவள் அதுலேருந்து கொஞ்சம் பிடுங்கி நிலக்கடலை எடுத்துகிட்டு அந்த செடிக்கு தூரப்பட போவான். உடனே அதை பார்த்துட்டு அந்த ரோஜா ரங்கசாமி சொல்லுவாங்க, அந்த செடி அங்கேயே நெட்டி வச்சிரு, அப்படின்னா தான் நம்ம எடுத்ததும் தெரியாது, நம்ம சாப்பிட்டதும் ஆச்சு அப்படி மாதிரி சொல்லுவாங்களா. பரவாயில்ல, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க, இவ்வளோ டேலண்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ சிஎம் ஆகிடலான்னு மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவார். ஆமாம், பின் அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அங்கிட்டே போயிடுவாங்க. அடுத்து மறுபடியும் நம்ம வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு நேவி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கடற்படை இருக்கவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுற மாதிரி நடக்கும். அது இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரி ஒரு பெரிய வாரை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குமா. அதில் நிறைய கடற்படையில் அந்த ஆர்மி மேன்ஸ் எல்லாருமே இறந்து கடற்கரையில் மிதந்துருவாங்க. நிறைய பேர் கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய சீன் நடக்கும். இதெல்லாம் நியூஸில் பெருசாக பப்ளிஷ் ஆகும். இந்த மாதிரி மக்கள் ஆர்மி மேன்ஸை வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஏதோ வார் நடக்க போதான், முஸ்லீம் வந்து இது வந்து தீவிரவாதம் வந்து இது பண்ணுறாங்க, அதை மதக்கலவர மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி சீன் போய்கிட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் நரேன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நடக்க முடியாமல் வீல் சேரில் தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவர் வந்து இதுக்கெல்லாம் என்ன மோட்டிவ், இந்த மாதிரி ஒரு வார் நடந்திருக்குன்னா அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சு, இந்த வார் வந்து சும்மா நார்மலாக பீப்புள் வாராக நடக்கலை, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வார் மாதிரி நடந்திருக்கு, அப்படி மாதிரி யாரோ வச்சு கண்ட்ரோல் பண்ணி சில வெப்பன்ஸ் மூலமாக நடந்துக்கிற மாதிரி கண்டுபிடிப்பார். உடனே அதுக்கு புரியாது, அந்த வெப்பன்ஸில் எப்படி கிடைக்குன்னா ஒரு சைனா மேடாக இருக்கும். அதை பற்றி சர்ச் பண்ணுவாங்க அவங்க டீமோட. அப்போ வந்து இதை பற்றி ஒரு லேடி வந்து போட்டிருப்பாங்க, அந்த லேடியை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களா. அப்போ வந்து அந்த லேடி சொல்லுவாங்க, இப்போ வில்லனை பற்றி சொல்லுவாங்க, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் தான் வந்து எங்கள் நாட்டையே வந்து அழிச்சிட்டான், அது மாதிரி உங்களையும் எதாவது பண்ணிடுவான், அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸரை வந்து ஒரு டீம் வந்து ஒரு போலீஸ்கார டீம் வந்து அட்டாக் பண்ணும். அதேமாதிரி அங்கே அந்த இது அதாவது ஒரு பொண்ணு பேசினா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு நிறைய எவிடன்ஸ் வச்சுருப்பா வில்லனுக்கு அகைன்ஸ்டாக. அதை தெரிஞ்சுக்கிட்டு வில்லன் அவங்களே அட்டாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா வில்லன் வந்து அந்த ஆஃப்ரிக்காவையும் அந்த மதச்சார்பு இது கிரியேட் பண்ணி அந்த நாட்டையே கொலாப்ஸ் பண்ண மாதிரி நம்மளோட இந்தியாலையும் அந்த மதச்சார்பு இது பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணி வார் கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த ஹீரோ அந்த ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிடும். அதனால் அந்த ஆஃபீஸரை இன்னொரு போலீஸ் சார் மூலமாக அட்டாக் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் சார் எப்படி சொல்லுவான்னா, இந்த மாதிரி தீவிரவாதிக்கு இதோட ஒரு தொடர்பு வச்சுருக்காரு இந்த ஆஃபீஸரு, தப்பிச்சு ஓடிட்டாரு, அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி நியூஸ் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து வெளியே தலை கட்ட முடியாது, அவர் வந்து மறைமுகமாக ஓடி ஒளிஞ்சிருப்பார். அங்கே அந்த பொண்ணையும் கொன்றுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அதாவது விஜய்கிட்ட வந்து சைன் வாங்கி கொடுத்துட்டா பார்த்தீங்களா, அதனால் ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருவாங்க. அதனால் ஒரு சாங் போகும். சாங் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடமே ரொம்ப க்ரௌடாக இருக்குமா, அந்த ஒரு கடை தெரு மாதிரி க்ரௌடாக இருக்கும். அப்போ வந்து ஒரு பொம்மை டெடிபியர் ஒரு மெரூன் கலர் ஒரு பொம்மை இருக்குமா, அதை பார்த்துட்டு விஜய் வந்து அந்த பொம்மை விற்கிறோட கடைக்கு அதை பிடுங்கி ரொம்ப கத்துவாங்க ஆக்ரோஷமாக. அதை பார்த்து யாருக்குமே ஒன்றுமே புரியாது, ஏன் இப்படி அதாவது பப்ளிக் பிளேஸில் ரொம்ப ஹார்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கும் ஒன்றுமே புரியாது, ஏன் இப்படி பண்ணுறாங்க மாதிரி எல்லாம் நர்வஸ் ஆவாங்களோ. அடுத்தவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம் சொல்லிட்டு வேமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. இந்த சைடு வந்து ரிமோட் கண்ட்ரோலில் தானே ஒரு வார் நடந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பீச் கிட்டலாம் சில ஒரு 60 டெட் பாடிஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சில வந்து கடலுக்குள்ளே மூழ்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் பப்ளிஷ் ஆகும். அப்படி வெளியே கடற்கரையில் இருக்கும்போது சில பொம்மைங்களும் சேர்ந்து அந்த கடற்கரையில் மிதக்கும். அந்த பொம்மையும் நம்ம விஜய் பார்த்து இது பண்ண பொம்மையும் சேமாக இருக்கும். இப்போ வந்து விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்களா, அப்போ சைக்காட்டிஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து அவங்க மெல்ல மெல்ல பேசும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொம்மை வந்து அவங்க அம்மா வந்து ஒரு கலவரத்தில் இறந்து போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து இந்த கடைக்கு இவங்க ஷாப் போகும்போது அந்த பொம்மையை தான் வாங்கியிருப்பாங்க போல், அது சீனாக வரும். அப்போ வந்து கடைக்கில் அந்த சில ரவுடிஸ் வந்து நீ பொம்மை வாங்கினால அந்த பொம்மையை திருப்பி கொடுப்பாங்க. உடனே அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒய்ஃப் தானே அவங்க விஜய் அம்மா, அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து போலீஸு, நீ அந்த பொம்மையில் கன் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி என்ன இருக்குன்னு தெரியும் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. உடனே அதை கேட்டோன்னே அவன் மண்ணை ஊற்றி கொளுத்திடுவோம் சொல்லிட்டு அவளை கொளுத்துவாங்க. அதை தான் நம்ம அந்த விஜய் பாப்பா வந்து பார்த்துட்டு அந்த ஃபியர் ஃபோபியா நோயை அவங்களுக்கு அதனால தான் வரும், பயத்துலையும் பதட்டத்துலேயும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ விஜய் இருக்காங்களே, அவங்க வந்து வேகமாக அந்த வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஆல்ரெடி அந்த சார் சொல்லியிருப்பாங்க,
என்னோட ஒய்ஃபோட திங்ஸ் எல்லாம் இந்த ரூமில் தான் போட்டிருக்கேன், அதை ஓப்பன் பண்ண வேணாம், ஓப்பன் பண்ணிங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து அந்த ஞாபகங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ரூமுக்கு வேகமாக போவாங்க விஜய். போய் ரூமு கதவை உடச்சி எல்லாத்தையும் தேடுவாங்க. அப்போ அந்த பொம்மை கிடைக்கும். அடுத்த பொம்மையை பின்னாடி லாக் இது பண்ணும்போது அந்த பொம்மையை கொண்ட உடம்புக்குள்ளே வந்து சில கன்ஸோட பார்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு பெரிய கன் வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்னா பொம்மைகள் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணல, ஏதோ கன்ஸாக சேல் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இதை தேடி பார்க்குறாங்க. அப்போ வந்து வெப்சைட்லாம் இது பண்ணும்போது இந்த மாதிரி பொம்மைகள் எங்கே ஏற்றுமதி ஆகுது, எங்கே இறக்குறாங்கன்னு பார்க்கும்போது இது வந்து இந்த கடையோட ஓனர்ஸ்லாம் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி ரவுடிஸாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க, கவுன்சிலராக இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸில் தான் இந்த மாதிரி ஷாப்பே ரன் ஆகுது. இந்த மாதிரி 15 லட்சம் கிட்ட பொம்மைகள் வந்து அங்கேருந்து இதாக இருக்குது, கடைகள் இருக்குது, பொம்மைகள் வந்து சேல்ஸ் ஆகப்படுது அப்படிம்பாங்களா. உடனே 15 லட்சம் பொம்மைங்கள்ல 50 லட்சம் கன்ஸ் தான் ரொட்டேஷனில் இருக்குது. இது யார் இதுக்கு மூலதனமாக இருப்பாங்க ஒன்றும் தெரியல. அவங்க சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ரோஜா நாகராஜன் இருக்கான் பார்த்தீங்களா, பொலிட்டிஷியன் பிரகாஷ் ராஜ். அவங்க வந்து வேகமாக ஒரு இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டு பார்த்தா அவங்க வந்து வில்லனை மீட் பண்ணுவாங்க. ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, இது ட்ரெய்லரே எவ்வளோ மாசாக இருக்குது. அதாவது அந்த ஃபைட் சீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை சண்டை, அந்த ஆர்மி மேன்ஸ் அவங்களாம் செத்து போனது, இந்த வார் நடந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் நம்ம இந்தியாவே நம்ம நாட்டையே கொலாப்ஸ் பண்ணிடலாம், மதசார்பு கிரியேட் பண்ணிவிட்டு சூப்பராக பிளான் பண்ணியிருக்க அப்படிம்பாங்களா. ஒன்றே பாரு, இன்னும் 38 டேஸ்லேயே நான் என்னெல்லாம் பிளான் பண்ணுறேன்னு பாரு, அதுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்க பேசிப்பாங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, நிறைய நடக்க முடியாமல் ஒருத்தர் தான் பார்த்தீங்களா. அவன் வந்து எல்லா எவிடன்ஸ் வச்சுருக்கான்ல, இதை வந்து எப்படியா சிஎம் கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா ஒப்படைச்சா அவனை பற்றி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஏன்னா அவன் எல்லாமே சர்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எல்லா எவிடன்ஸும் வச்சுருப்பான். அதாவது இந்த மாதிரி ஒரு டீம் வருது, மக்களுக்கு இன்னும் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பெரிய வார் நடக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணி சிஎம் அவங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்திருப்பாங்க. வந்துட்டு எப்படி கொடுக்க முடியும், இவங்க தான் ஒரு தீவிரவாதியாக எல்லா மக்களும் கைட் பண்ணுறாங்க, ஏன்னா இவங்களை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு கூட பல லட்சங்கள் தர மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் இவ யாருக்கு கொடுக்கான்னு தெரியாமல் இருப்பாங்களா. அப்போ நம்ம விஜய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படி இப்படி நடந்து போவாங்க. அப்போ விஜய் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, இந்த ஃபைலை வந்து சிஎம் சட்டை கொடுத்துட முடியுமான்னு. உடனே அவங்க பார்ப்பாங்க, இவங்க நடக்க முடியாத இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்மகிட்ட ஹெல்ப் கேட்காங்க சொல்லிட்டு அந்த ஃபைலை கொண்டு போய் சிஎம்கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சார் இது முக்கியமான ஃபைலாக ஒருத்தவங்க கண்டிப்பாக நீங்கள் படிக்க சொன்னாங்க, இவங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க, நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த நரேன் சார், அதனால் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணுமா சார், சொன்னாங்க சார் சொல்லிட்டு சிஎம்கிட்ட கொடுத்துட்டு விஜய் போயிடுவா. ஆனால் அந்த கடைசி அந்த ஃபைல் வந்து நம்ம வில்லன் கையிலே மாட்டிடும். வில்லன் கிட்ட எப்படி போணுச்சுன்னா அதை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போது அதை பார்த்துட்டு இந்த ஃபைல் எப்படி சிஎம் டேபிளுக்கு வந்ததுன்னு செக் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது நம்ம விஜய் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு உள்ள பேப்பர்லாம் திறந்து படித்து பார்த்துருப்பா ஃபைலை. அப்போ இந்த பொண்ணை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து அட்டாக் பண்ண போவாங்க. வீட்டுக்கு போகும்போது வீட்டில் நம்ம ஹீரோ விஜய் தானே இருப்பாங்க. அந்த ரவுடிஸ்லாம் பார்த்து விஜயை பார்த்துட்டு ஒருத்தன் பயந்தடிச்சு அத்தனை திரு பின்னாடி ஓடி வந்துடுவான். உடனே மற்ற கூட அந்த ரவுடிஸ் கேட்பாங்க, அவ்வளோ பெரிய ஆளா, எதுக்கு அவரை பார்த்துட்டு பயந்து வர அப்படிம்பாங்க. அப்போ தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ரிவீல் ஆகும். என்ன ரிவீல் ஆகும்னா, நான் வந்து ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த ரவுடி சொல்லுவான். அப்போ வந்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. என்ன மாதிரினா, ஒரு மலை கிராமத்தில் சில இதெல்லாம் மினரல்ஸ் எல்லாம் கடத்துகிற மாதிரி இருக்குமா. அப்போ அந்த மலை கிராமம் வந்து தேவைப்படுது, அப்போ அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாரையும் அழிச்சிடணும், எல்லாரையும் கொன்றணும், இல்லாட்டி நான் எதாவது கடத்தி விட்டணும், அது மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால் நாங்கள் மலை கிராமத்தை அழிக்கிறதுக்காக நாங்கள் போனோம். அப்போ தான் கடவுள் மாதிரி மிருகம் மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாரையும் 30 பேர்கிட்ட தலையை வெட்டி விஜய் வந்து கொடூரமாக சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையில் பார்த்து உயிர் தப்பிச்சு தான் நான் வந்திருக்கேன். அது நினச்சாலும் இன்னும் ரொம்ப பயமாக கொலை நடுங்குது. அவங்களெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாத மாதிரி விஜயை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. உடனே மற்ற ரவுடிஸ்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, அப்போ விஜய் வீட்டு வழியாக நம்ம அட்டாக் பண்ண முடியாது, ஏதோ வேறு மாதிரி அந்த பொண்ணை டைவெர்ட் பண்ணி தான் நம்ம கொல்லணும் சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஏற்கனவே ஒரு பையனை கார்த்திகிற பையன் லவ் பண்ணுறானா, கார்த்தியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவங்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு கூட்டு வா, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும், அவங்க கூட்டுவான்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அவனும் பணத்தை வாங்கிட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லுவான், உன்னை கார்த்தி பார்க்கணுமா, வா இமீடியட்டாவான்னு சொல்லிட்டு பைக்கில் கூட்டு போவான். அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் நடந்திருக்கும். என்னென்னா, விஜய்க்கு வந்து அந்த ஆர்மியில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவன் வந்து கார்த்தியை தானே லவ் பண்ணுறா, அதனால் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். அதனால் கார்த்தி வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து பொண்ணு கேட்டு வந்தப்போ இவன் வந்து மதிக்க மாட்டான். அதாவது அந்த பொண்ணோட அந்த கார்த்தியோட அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து விஜய் அவங்க ஃபேமிலியுமே மதிக்க மாட்டாங்க. பொண்ணுனா என்ன, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு வீட்டில் தான் இருக்கணும், ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பான பேசுவாங்க. அதை கேட்டு விஜய் கோவம் வந்துடும். நம்ம ஹீரோ கோவம் வந்து அவங்க அப்பாவை துரத்தி அடிச்சிருவாங்க. உடனே கார்த்திக் கோவம் வந்துடும், உங்கள் சித்தாப்பா வந்து ரொம்ப மோசமாக இருக்கார், அவரோட நீ வெளியே வந்தால் தான் நல்ல லைஃப் கிடைக்கும் உனக்கு, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து விஜய்கிட்ட போய் பேசுவாங்க, அவன் உனக்கு செட் ஆக மாட்டாமா, அவன் கேரக்டரே சரியில்லைம்மா, அவங்க அப்பா பேசும்போது அமைதியாக இருக்கான் பார்த்தீங்களா, அவனை நம்பி நீ போறியா அப்படி மாதிரி கேட்பாங்க.
இல்லை சித்தா, என்னை விட்டு போயிரு, எனக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் தான் ஆசை, அந்த மாதிரி அவள் ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிடுவா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அவள் பேசவே மாட்டாள், என்னை விட்டு போயிரு சொல்லலாம். இப்போ நம்ம விஜயும் பேச மாட்டாங்க. இந்த சமயம்னா அவள் வந்து கார்த்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனாலும் அந்த ஃபேக்ட்ரிக்கு போவாள். அப்போ வந்து விஜய் மறுபடியும் ஃபோன் போடுவான். ஏன்னா ஏற்கனவே ரவுடிஸ் நேற்று தேடி வந்திருக்காங்க, அப்போ நம்ம விஜய் பாப்பாவை தான் அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுவாங்க. அவள் எடுக்க மாட்டா. அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, கட் பண்ணி விடு, உங்கள் சித்தப்பா எதனாலும் கெடுத்து தான் விடுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா. சரி சொல்லி கட் பண்ணி விட்றான். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டோன்னே உங்கள் சொன்ன மாதிரி பொண்ணை கூட்டு வந்துட்டு பணத்தை கொடுங்கன்னு அவன் கேட்பான். கடைசி அவனையும் கொண்டுடுவாங்க. இவளை அடித்து கொல்ல போகிற சமயம் அவள் ரொம்ப ஏங்கு வந்தது. அவளுக்கு அடித்தோன்னே பயம் வந்துடும்ல, உடனே மூச்சு ஏங்கி விடும்போது ஏற்கனவே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு சித்தப்பா அங்கிள் என்னன்னாலும் கூப்பிடலாம், ஆனால் உனக்கு கஷ்டம்னு வரும்போது என்னை அப்பான்னு கூப்பிட்டா போதும், மனசில் நினச்சா போதும், நான் வந்துடுவேமாங்களா. நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டோட லைவ் லொக்கேஷனை பார்த்து அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு எல்லா ரவுடிஸும் அடிச்சுக்கிட்டு துவைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அந்த விஜயும் செக்யூர் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு ரவுடி வந்து அதாவது அந்த மெயின் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட வந்து ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு அடிக்கலான்னு வந்தோம், ஒருத்தன் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறாமாங்களா, சரி அவனை வீடியோ காலில் காட்டுன்னு கேட்டுவாங்க. வீடியோ காலில் பார்த்தா நம்ம விஜய் இருப்பாங்களா, அந்த ஆப்போசிட் வந்து ஒருத்தன் இருப்பான், வில்லன் இருக்கான். அவன் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுவான். இவன் இன்னும் சாகலையா அப்படின்னு மாதிரி இந்த பொலிட்டிஷியன் இருக்காங்க அவன்கிட்ட கேட்பாங்க. நான் செத்துட்டான்னு சொன்னதை நீ என்னை விடுவேன்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன், அவன் சாகலை அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, நமக்கு என்ன ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வில்லனும் வீடியோ காலில் பேசிப்பாங்க. உடனே நீயும் சாகிற மாதிரி அவனும் ஷாக் ஆவாங்க. உடனே எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உன்னையும் நான் கொள்ளுவேன் பொண்ணையும் கொள்ளும் இவன் மிரட்டுவாங்களா. உடனே அதை கேட்டு ஹீரோ சொல்லுவாங்க, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு நீ என்ன பண்ணாலும் நான் அதை எதிர்த்து நிற்பேன் மாதிரி ஹீரோ வந்து சவால் விடுவாங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த விஷயத்த வந்து நம்ம அந்த போலீஸ்காரன் வந்து அந்த கிராம மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோவும் வில்லனும் எப்படி அறிமுகமாக்கிட்டாங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அது எப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் வந்து கள்ளச்சாராயம் காட்சி வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை குடிச்சு நிறைய மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. அதில் ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஒரு பொண்ணு இருக்காங்க சரிங்களா. அதில் ஹஸ்பண்ட் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டான். இதை வந்து எதிர்த்தோன்னு ஒய்ஃப் வந்து கேள்வி கேட்காங்க. அதாவது கள்ளச்சாராயம் காட்சி கொடுத்தவங்களும் அரெஸ்ட் பண்ணாதான் அந்த இறந்து போன டெட் பாடிஸ்லாம் வீட்டுக்கு கொண்டு போவோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இவங்களை வந்து கன் ஷூட் பண்ணி விரட்டி அடிக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒய்ஃப் லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த தேசிய கொடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொடி கம்பத்துக்கிட்ட போய் கீழே உட்காந்து உண்ணாவிரதம் போராட்டம் இருக்காங்க. அதை கள்ளச்சாராயம் யார் காட்சி விற்றாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு. இதை கேஸை வந்து ஹையர் ஆஃபீஸ் போகிறதால ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் டிசி ஆஃபீஸரும் வருவாங்க. வந்து மற்ற போலீஸ்காரங்க கிட்ட கேட்பாங்க, ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினவனை பிடிக்க முடியாத நீங்களே என்ன போலீஸ் மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்க. அதை கேட்டு ஒரு போலீஸ்காரன் சொல்லுவான், காய்ச்சினவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய கவுன்சிலர் மாதிரி, அதாவது ஒரு பொலிட்டிஷியன் லீடர் மாதிரி, அவர் வேறு யாரும் இல்லை, இந்த ரோஜா ரங்கசாமி, அதான் நம்ம பிரகாஷ் ராஜ் சார் இருக்காங்களா ஃபஸ்ட்டு வருவாங்களா, அவங்க தான் இதில் வந்து மெயின் கேரக்டராக அந்த சீனில் இருப்பாங்க. இவர் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவங்க, இவங்களை வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாத மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பில்டப் கொடுப்பாங்க. இதை கேரி டிசி வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அது போய் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக அடியாளுங்க, அடுத்த மக்கள் எல்லாருமே கூடிடுவாங்க. அந்த இடத்த விட்டு டிசியால் அவர் கண்டிப்பாக கூப்பிட்டு போக முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும். உடனே அதை ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டு வச்சு மிரட்டுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் டிசியோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அந்த இடத்த விட்டு அனுப்புவாங்க. இந்த அசிங்கத்தை வந்து டிசியால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் அவர் ரூமில் போய் கதவை போட்டுட்டு அவருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். நம்ம இன்னும் இருக்கணுமா, உயிரோடு இருக்கலாமா, வேணாங்க மாதிரி ரொம்ப மென்டலி டார்ச்சர் ப்ரெஷர் எடுத்துக்குவார். இந்த பக்கம் வந்து அந்த லேடி வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்களா, இது வந்து ஹை போஸ்ட்லாம் ஹையர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அவங்க வந்து ரோஜா அவங்க ரங்கசாமிகிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அவங்க ஈஸியாக அந்த பிரச்சனை நான் முடிச்சிருவேன், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அவர் சொல்லுவார். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பார்னா, அவங்களோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை கடத்திட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் அவன் முன்னாடி தூக்கி போடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா பொண்ணுக்கு இது அவமானம் ஆகிரும் சொல்லிட்டு அவள் பயந்து வந்துடுவான்னு. ஆனால் அந்த லேடி வந்து பயப்படவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நான் வேறு சும்மா இருக்க வேணாம், இவளை கொன்றலான்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிவிடுவான். அப்போ கொல்லலாங்கும் போது தான் நம்ம ஹீரோ விஜய் சார் இருக்காங்களா, அவங்க வராங்க. அங்கே வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. வந்து அந்த லேடியை வந்து காப்பாற்றுறாங்க. அடுத்து அங்கே இருக்க ரவுடிஸ் எல்லாம் அடித்து துவச்சி நம்ம பிரகாஷ் ராஜ் அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுறாங்க. அப்போ உடனே ஃபோன் போட்டு மிரட்டுறாங்க, உடனே அவங்க டிசியை வந்து நான் ட்ரெஸ் இல்லாமல் டவுசரோடு அனுப்பிவிட்டேன், உடனே அதுக்கும் இல்லாமல் ரொம்ப மிரட்டுவாங்க. ஆனால் விஜய் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிங்களா அப்படி சொல்லிட்டு அவங்கள பயந்தான் கட்டுவாங்க. உடனே அவரும் பயந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் நடிச்சுப்பாங்க. அடுத்து அந்த பொண்ணு ட்ரெஸ் இது பண்ணாங்க பார்த்தீங்களா, கடைசி அந்த பொண்ணே ட்ரெஸ் இல்லாமல் அனுப்பி விட்ருவாங்க. தூக்கி போட்டால் நான் கொன்றுவாங்களா. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ரொம்ப சென்டிமெண்டலாக அழுவாங்க. நம்ம ஹீரோ சாரும் ரொம்ப அழுவாங்களா. உடனே நம்ம ரோஜா ரங்கசாமி வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணிவிட்டு, நான் பயந்துட்டேன் நினச்சியா, இனிமேல் தான் திருப்பி அடிப்பேன், பேசாமல் என்ன பண்ணு நீயும் அந்த பொண்ணும் வாங்க,
வந்துட்டு டின்னர் என் கூட சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு, அதாவது மீடியா கிட்ட வந்து இவர் ரொம்ப நல்லவருங்க மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படி மாதிரி மிரட்டுவாங்க. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க அந்த லேடியும் போவாங்க சாப்பிட்ற இடத்துக்கு. அங்கே வச்சு என்ன நடக்கும்னா, அவங்க வந்து மிரட்டுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பயப்படவே மாட்டாங்க. அடித்து நம்ம பிரகாஷ் ராஜா வந்து அந்த ஸ்டார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அடித்து துவைச்சி நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விட்டுருவார். இதை பார்த்து இதில் நியூஸ்லாம் பப்ளிஷ் ஆயிடும். ஆக மொத்தம் ரோஜா ரங்கசாமி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த சைடு வந்து நம்ம டிசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கன்னை வச்சு அவங்களுக்குள்ளே சுட போவாங்க. ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ளே இன்னொரு கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் வந்து, இங்கே பார்த்தியா ரோஜா அவன் என்ன படிச்சிருக்கானே வச்சுருக்கானே, அவன் வந்து பொலிட்டிஷியன் ஆக போகிறான், இவ்வளோ இது பண்ணுறான், மக்கள் வந்து அவனை நம்பி ஓட்டு போடுறாங்க அப்படி ஒரு நெகட்டிவாக பேசும். இந்த பக்கம் ஒரு கேரக்டர் பாசிட்டிவாக பேசும். நம்மளும் கெட்டவங்களானா தான் நல்லா சாதிக்க முடியும், மக்களை கைக்குள்ளே வச்சுக்கணும், அரசியலுக்கு வரணும் மாதிரி பேசுவேன். உடனே இன்னொரு கேரக்டர் சொல்லுவோம், நம்ம எப்படி அரசியலுக்கு வர முடியும்னு. உடனே படிக்காதவன் அவங்களே வராங்க, படித்து நீ எவ்வளோ புத்திசாலி, கண்டிப்பாக உன்னால் வர முடியும். ஒரு கேரக்டர் சண்டை போட்டுப்பாங்க. கடைசி ஒரு கன் ஷூட் மாதிரி சவுண்டு கேட்கும். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் மட்டும்தான் இருப்பாங்க. அவர் வேணால் நெகட்டிவ் கேரக்டராக மாறிடுவார். இப்போ என்ன பண்ணலான்னு அவர் பிளான் பண்ணுவாரா, இப்போ ரோஜா அவர் வந்து அந்த ஜெயிலில் தானே இருக்காங்க, அவரோட போய் நம்ம கான்டெக்ட் வச்சுப்போம், தோஸ்தாகி அவர் மூலமாக நம்ம பின்புலமாக இருந்து அவரை ஜெயிக்க வைப்போம் மாதிரி பிளான் பண்ணுவார். அதனால் அவர்கிட்ட போய் பேசுவாங்க. உடனே அவர் நானே இப்போ ஜெயிலில் இருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியுமாங்களா, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கேளு. உடனே இதுலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம அதாவது இந்தியாவுக்குள்ளே வந்து மத கலவரம், ஜாதி கலவரம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி சண்டை மூட்டி விடுவோம், அடுத்து கட்சிகளை பிரிப்போம், அடுத்து எதிர்கட்சியாகி நம்ம சிஎம் இதுக்கு வரலான்னு பிளான் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம கரண்ட் சீனில் கூட நம்ம பிரகாஷ் ராஜ் சாரும் வில்லன் சாரும் ஹீரோவை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து குண்டு வெடிப்பு, கலவரம் இந்த மாதிரிலாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் டிசிங்கிறது நம்ம தளபதி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் அவங்கள போய் கொஷின் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுற போது கேட்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தான் பண்ணேன், நான் வந்து ரோஜாவை வந்து முன்னிலைப்படுத்தி நான் மக்கள் எல்லாம் ஆட்சிப்படுத்தணும் அதிகாரப்பூர்வமாக பேசுவாங்க. இதை கேட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப கோவமாகி அவர் ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணதில் அவங்க இறந்துட்டாங்கன்னு நம்ம விஜய் நினச்சிப்பாங்க. இது ஒரு கேஸாகவும், அடுத்து இந்த கிராம மக்களில் இருக்காங்க பார்த்திங்களா, மலை கிராமவாசிகள், அவங்கள கடத்திட்டு அவங்கள கொண்டுவோன்னு சொல்லி மிரட்டி நம்ம விஜயோட அம்மாவையே பொய் சாட்சியாக பேச வச்சு விஜய் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவர் இறந்துட்டார்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் டிசி வந்து சாகாமல் ஜானுங்கிற பேரில் வேற ஒரு டெரரிஸ்டாக மாறி அவர் வந்து நாட்டை வந்து ஆளுமைப்படுத்துக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் நம்ம விஜய் அவங்களுக்கும் தெரிய வருது. உடனே விஜய் அவங்க ரொம்ப எமோஷ்னலாகிறாங்க. அதாவது அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக அவர் வந்து இருக்காங்க அப்படி மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, நான் ட்ரைனிங் போகிறேன், நான் ஆர்மிக்காக ப்ரிப்பேர்ட் ஆகிறேன் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக ட்ரைனிங் கோச் சேர்க்கறதுக்காக நம்ம விஜயும் ஹீரோயினும் போகிறாங்க. அங்கே போகும்போது ட்ரெயினர் வந்து நம்ம விஜய் வந்து சேர்க்க மாட்டேங்காங்க. பொண்ணுங்களுக்குலாம் சமையல் தான் ஒத்து வரும், இதெல்லாம் ஒத்து வராது மாதிரி ஒரு டிமோட்டிவேட்டாக பேசுகிறாங்க. உடனே விஜய் சார் வந்து அப்பெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. அடுத்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதேமாதிரி அதே இடத்துல வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சின்ன குழந்தைகிட்ட வந்து ஒருத்தன் தப்பாக நடந்துப்பான். அந்த விஷயம் நம்ம விஜய் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் அங்கே ஆடிட்டோரியம் போய் அங்கே போய் அட்வைஸ் பண்ணுவாங்க குழந்தைங்கிட்ட. அதாவது குட் டச் எது, பேட் டச் எது, இப்படிலாம் டச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லணும், அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கேட்பாங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினரும் புரிஞ்சுப்பார். அதாவது பொண்ணுங்களால் எல்லாம் முடியுங்கிற விஷயம் சொல்லிட்டு, நான் ஒன்று உங்கள் பொண்ணுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்கேன் சார் அப்படி சொல்லி ஓகே பண்ணிப்பாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம விஜய் அவங்களுக்கு. அடுத்து விஜயோட லவ்வர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விஜயை பார்க்க வருவாங்க. இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, பேசாமல் நீ வந்துரு அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து விஜய் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு. அப்போ அவங்க வந்து விஜய் சொல்லுவாங்க, அவர் வந்து என்னோட சித்தப்பா, அதாவது அவர் எனக்காக கஷ்டப்படுறாரு, அவருக்காக நான் இது பண்ண தான் செய்வேன், உன்ன மாதிரி அவர் டிமோட்டிவ் பண்ண மாட்டார், எனக்காக இப்போ தண்ணி எடுத்து கொடுக்கறட்டும், ஷூ எடுத்து மாட்டி விடுறது, எனக்காக அவ்வளோ அந்த சின்ன பையன் மாதிரி வேலைக்கார மாதிரி எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த மாதிரி பெருமையாக சொல்லுவாங்க. இதுக்கு நீ வந்து உன் கெரியரை பார்த்துக்கோ, என்னை விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விஜய் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ தளபதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பொண்ணு வந்து எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், என் மேலே கோவப்படுவான்னு நினச்சேன். அதாவது விஜய்க்கு வந்து அந்த ஆர்மி இதே பிடிக்காது. இதை வந்து நம்ம விஜய் சார் தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, அதனால் என்னை பிடிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அவளுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறத மதிக்கிறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எமோஷ்னல் ஆவாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க ரொம்ப குட் தான் அந்த மாதிரி பேசிப்பாங்க. இப்போ வந்து நம்ம தளபதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரோஜா அவங்ககிட்ட எப்படி இந்த டிசி வந்து எப்படி இதான விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. அதாவது நம்ம ஊரில் எதுவும் பிரச்சனை நடக்க போதா, கலவரம் நடக்க போகிறாங்க மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நம்ம பிரகாஷ் ராஜ் சொல்லுவாங்க, ஆமாம் ஆப்பிரிக்காவில் நடந்த மாதிரி இங்கே வந்து ஓஎம்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, இதில் வந்து நாங்கள் அதை பொம்மைகள் மூலமாக கன்ஸ் எல்லாம் இறக்கிட்டு மக்கள்கிட்ட மத சண்டை, இன சண்டை, ஜாதி சண்டைலாம் க்ரியேட் பண்ணி விட்டு துப்பாக்கியை வெளியே எடுத்து பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே விஜய் சாருக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு நினைப்பாங்க.
அதுக்குள்ளே சில இடத்துல வந்து ஜாதி சண்டைகள், ஏன்னா அவன் ஏற்கனவே வில்லன் சொல்லியிருப்பான் 30 நாளாக நடத்தி காட்டான், அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் மத சண்டை இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சில கவர்னர் இந்த மாதிரி பெரிய சிஎம்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு ஆடிட்டோரியத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் ஒரு தீவிரவாத கூட்டம் வந்து சிறைப்பிடிச்ச மாதிரி காமிச்சு எங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் வேணுங்கிற மாதிரி இது பண்ணிப்பாங்க. அப்போ அங்கே நம்ம வில்லனும் இருப்பாங்க. வில்லன் வந்து என்ன பண்ணுவார், ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக மக்கள் எல்லோரும் யாருமே அட்டாக் பண்ணாத மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ட்ரான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நெகட்டிவாக இது க்ரியேட் பண்ணி எல்லா மக்களையும் அட்டாக் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. விஜய் சாருக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் இன்னொன்று தெரியும், நம்ம சயின்டிஸ்ட் நிறைய அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சு இது பண்ணி வந்திருப்பாங்க, ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள தேடி கண்டுபிடிப்பாங்க. அடுத்து அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ சில அசிஸ்டண்ட்லாம் அனுப்பிவிடுவாங்க. அப்போ ரிமோட் கண்ட்ரோலை வந்து நம்ம இது பண்ணணும், அது நெகட்டிவ்ங்கிறத பாசிட்டிவாக மாற்றிட்டோன்னா எனிமியை வந்து மாற்றி இது பண்ணி மற்றவங்களே அழிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு மாதிரி சயின்டிஸ்ட்டாக பேசுவாங்க. அடுத்து அவங்க சப்போர்ட் மூலமாக நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரானெல்லாம் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க. அவங்களே எதிரி ஆக்கி விட்டு அவங்கள அட்டாக் பண்ண வச்சுருவாங்க. இப்போ அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ மட்டும் போவாங்களா, அப்போ ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ நம்ம விஜய் வந்து ஹீரோயினை வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. என்ன அனுப்பியிருப்பாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம விஜய் வந்து ஒருத்தவங்களை காப்பாற்றுவாங்களா பிஸ்னஸ்மேன், அவங்கக்கிட்ட பேச அனுப்பியிருப்பாங்க. எதுக்காகனா, இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் மத சண்டை இன சண்டை, மக்கள் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. அதாவது இவங்க முஸ்லீம் இது மசூதி இடிச்சாங்கன்னா அவங்க கிறிஸ்டின் சர்ச்சை இடிக்கிறது, கோயில் இடிக்கிறதுன்னு உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு கலவரமாக நடக்குது. ஏன்னா ஹீரோ வில்லனும் அதுக்கு தான் ஆசைப்படுவான், ஒவ்வொரு மக்களும் அழிஞ்சு இதாகணும்னு சொல்லிட்டு. கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லைவ் நியூஸ் மாதிரி இது பண்ணிடுவாங்க. என்னென்னா இதெல்லாம் தப்பு, இது இல்லைன்னா இதோட ஆதிக்கம், அந்த மாதிரி விஜய் பேசி அனுப்புவாங்களா, அதை வந்து அவங்க போஸ்ட் போடுவாங்க. ஏன்னா மக்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு டிமாண்ட் வச்சுருப்பான். அதாவது நான் எல்லோரையும் சிறைப்பிடிச்சிருக்க வரைக்கும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் உள்ளே மூடி இருக்கணும், மக்கள் யாருக்கும் எதுவும் சப்போர்ட் பண்ணக்கூடாது மாதிரி இது ரூல் போட்டிருப்பான். அப்போ போலீஸ்காரங்க ஹெல்ப் தேவைப்படுது விஜய்க்கு. எப்படி ஹெல்ப்னா, அவங்க வந்து ஹிந்துவாகவும் கிறிஸ்டினாகவும் முஸ்லீமாகவும் வேஷம் போட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்ட, இப்போது கிறிஸ்டின் சர்ச்சை போய் இடிக்க போகிற இடத்துல இந்துக்கள் மாதிரி வேஷம் போட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது அந்த மதச்சார்பு இருக்கிற இடத்துல வந்து இல்லை, ஹிந்துக்காக கிறிஸ்டின் நிற்பாங்க, கிறிஸ்டினுக்காக முஸ்லீம் நிற்பாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. உடனே மக்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளே நமக்குள்ளே ஏன் சண்டை போடணுங்கிற ஒரு உணர்வு வரும். இந்த சில கன்னும் வெளியே லீக்காயிரும். ஆனால் அந்த கன் சண்டையிலே யாருமே போட மாட்டாங்க. இங்கே வில்லன் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. இப்போ வந்து நம்ம வில்லனை பார்க்க நம்ம ஹீரோ போகிறாரு, கூட வந்து விஜயையும் கூட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க விஜய் இருக்கட்டும் வேணான்னு. இல்லை விஜய் வரணும், ஏன்னா ஒரு சண்டை மூலமாக ஒரு கலவரத்து மூலமாக அவள் வந்து பயந்துக்கிட்டே இருக்கா, அதை கண்டிப்பாக அந்த பயத்தை உடைச்சா மட்டும்தான் அவளால் அந்த இடத்துக்கு போக முடியும், அதுக்காக கூட வரட்டும் சொல்லிட்டு விஜயும் கூட்டு போவாங்க. அங்கே சில சண்டை காட்சிகள்லாம் நடக்குமா, விஜய் அவங்களும் சண்டை போடுவாங்க. அப்போ வில்லன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்களா, அப்போ வந்து விஜய் அவங்கள இது சண்டை போட்டு இது பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களோட ஃபியரும் கொஞ்சம் உடஞ்சிரும், அவங்க நார்மலாகிடுவாங்க. கடைசி நம்ம ஹீரோவும் வில்லனும் சண்டை போடுவாங்க. வில்லனை வந்து நம்ம விஜய் வந்து கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருக்காங்களோ அவங்களும் ஆர்மி ஆஃபீஸர் ஆயிடுவாங்க. அடுத்து விஜய் டெஸ்ட்டில் இன்டர்வியூ கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமானது பார்த்து செலக்ட் பண்ண மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த கதையெல்லாம் அந்த போலீஸ்காரர் ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த கிராம மக்களுக்கு சொல்லி முடிப்பாங்க. இதை கேட்டு தைரியம் வந்து அந்த மக்கள் எல்லாருமே துணிஞ்சு ஓட்டு போட போயிடுவாங்க. இதை மாதிரி படத்தை ஸ்மூத்தாக முடிப்பாங்க.